என்னாச்சு பாட்டி, என்னாச்சு உங்களுக்கு? நான் வண்டி நிறுத்துறேன். அட யார் இவன், பைத்தியக்கார மாதிரி. நான் இறங்கி பாக்குறேன். வெயிட் மேன், உள்ள லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அட நான் சொல்றது உனக்கு காதுல கேட்கலையா? அவ்வளவு அவசரமா இருந்தா வேற வழியில பார்த்து போக வேண்டியதானே? வேற வழியில தான் போனேன். பாறையெல்லாம் விழுந்ததால தான் இந்த வழியா வந்தேன். அதுவும் இல்லாம அந்த வழியா போறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாத்து மெதுவா, பெரிய பள்ளம்லாம் இருக்கு. டோன்ட் வரி, நான் உங்களை பள்ளத்துல எல்லாம் தள்ளி விட்டுற மாட்டேன். சொல்லு. என்ன சொல்றது? அதான் உன் கண்கள்ல இருக்கு, உன்னோட உதட்டுல இருக்கு. ஆனா உன்னால சொல்ல முடியல. மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. மனசுக்குள்ள இருக்கு, ஆனா என்னால சொல்ல முடியல. சொல்லு சொல்லு. சரி, நீங்க கேக்குறனால சொல்றேன். ஆனா நீங்க குறுக்க பேசக்கூடாது சொல்லிட்டேன். என்ன நீ இவ்ளோ வாக்கு கொடுத்திருக்க, இவ்ளோ சத்தியம் பண்ணிருக்க. நான் குறுக்க பேச முதல்ல வேணாம். நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, நான் ப்ராமிஸ் பண்றேன், குறுக்க பேச மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு நான் செத்திருந்தா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் நீங்க குறுக்க பேச மாட்டேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானிக்கோ நான் செத்து போயிட்டேனா, அப்ப நீங்க ரெண்டாவது கல்யாணம்? நான் ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் ஏன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதுக்கு என்ன காரணம்? ஜஸ்ட் ஆஸ்கிங். காரணம் இருக்கு. என்ன? ஏன்னா உங்க வாழ்க்கையில நான் தான் இருக்கணும், இன்னொருத்தர் இருக்க கூடாது. என்னால பொறுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஒருவேளை தெரியாத்தனமா கல்யாணம். தெரியாத்தனமா பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். அப்படியா? நீ என்ன பண்ணுவ? இறந்ததுக்கு அப்புறம் நான் ஆவிய வந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பேன். ஓ வேண்டாம் வேண்டாம், இருட்ட பார்த்தாலே பயம். இதுல ஆவிய பார்த்தானா நான் அவ்வளவுதான். அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க. பண்ண கூடாதுன்னு சொன்னா பண்ண கூடாது. நான் ஆவிய வந்து பயங்கரமா பயமுறுத்துவேன். ஆவியை பயமுறுத்துவியா? அவங்க கண்டிப்பா இந்த பக்கம் தான் வந்திருப்பாங்க, நம்பிக்கை இருக்கா? என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க கால் அடையாளமோ இல்ல பொருள் ஏதாவது கிடைச்சா கன்ஃபார்ம் ஆயிடும். அதை வச்சு டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய காட்டுல அவங்கள தேடுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ள சரியான வழியை நமக்கு தெரியாது. ஓ காட், ஏதாவது தடயம் கிடைச்சா நல்லா இருக்குமே. அப்பதான் அவங்க எந்த பக்கம் போனாங்க நமக்கு தெரிய வரும். இன்ஸ்பெக்டர், நாம ஒரு வேலை பண்ணலாம். நீங்க அந்த பக்கம் போய் தேடுங்க, நான் அந்த பக்கம் போய் தேடுறேன். ஓகே. ஒரு நிமிஷம். அது வந்து நம்ம வேணா இப்போ ஒரு சத்தம் போட்டு பார்க்கலாமா? காட்டுல கத்துனா எக்கோ வரும். கண்டிப்பா நம்ம வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கலாம் இல்லையா? கொலை பண்ண வந்தவங்க பயந்து ஓடலாம் இல்லையா? ஐடியா நல்லதா இருக்கு. அபி! பிரக்யா மேடம்! அபி! பிரக்யா மேடம்! நீ என்ன நினைச்ச? அவ்வளவு ஈஸியா ஒரு நாள் தப்பிச்சு போக முடியுமா? அசோக், நீ ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கியா? ஈஸியா மனுஷங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், மரணத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? விளையாடணுமா? சரி விளையாடலாம். வாங்க.
என்னாச்சு? மரண ஆட்டம் ஆடணுமா? விளையாடணுமா? எங்களுக்கு அடிக்க வாய்ப்பு குடியா? அடிப்பீங்களா? சரி, அடி. இன்னும் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கறது? போதுமா? இந்த வாங்கிக்க. இனிமே இவர் மேல கை வைக்க முயற்சி பண்ணேன்னு வை, அப்புறம் உன்னோட கைய நான் உடைச்சிடுவேன். என்ன மன்னிச்சிரு. என்ன கொன்னுடாத. மத்தவங்களை கொல்றவன் நீ, கொல்லாதன்னு பிச்சை கேக்குறியா? நீ சண்டை போடுறது ஆம்பளை கூட இல்லடா, பொம்பளை கிட்ட. இதுக்கு மேல அவர் மேல நீ கைய வச்ச உன்னை சூரசம்ஹாரம் பண்ணி. இன்ஸ்பெக்டர், இது வந்து நம்ம எங்க தேட ஆரம்பிச்சோமோ அதே இடம் தான் இது. காட்டுல இதான் பிரச்சனை. நமக்கு எந்த வழின்னு சரியாவே புரியாது. வண்டி வருது. நீங்க 2 பேரும் பைக்ல எல்லாம் போனீங்க, பைக் எங்க? பாட்டி, அது வந்து பைக் பிரச்சனை ஆயிடுச்சு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க போய் வண்டியில உட்காருங்க ப்ளீஸ். இந்த காட்டுல அவங்களை எங்க தேடுறதுன்னு புரிய மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம், அதாவது காட்டுக்குள்ள எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் தேடுங்க. நம்ம தேடியே ஆகணும். வாங்க. பாத்து பொறுமையா. நம்மள தேடி வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணதா வந்திருக்கான். நமக்கு எதுவும் ஆகாது, பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவங்களே வந்துட்டானுங்க. மத்தவங்களே கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க நம்மள பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்த உன்னை உயிரோட விட மாட்டேன். புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் கொன்னுடுங்க. யாராவது என் பொண்டாட்டி மேல கை ஓங்குனீங்கன்னு வைங்க, உங்க கையை நான் உடைச்சிருவேன். உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இங்க எனக்கு என்ன ஆனாலும் சரி, உங்களை பாதுகாப்பா நான் இங்க இருந்து கூட்டிட்டு போவேன். நாம ஒண்ணா இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நம்ம சக்தி என்னன்னு அவங்களுக்கு காட்டுவோம். அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம சக்தி என்னன்னு இவங்களுக்கு இப்ப காட்டுவோம். உங்க யாருக்கெல்லாம் வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லையோ வாங்க, என் முன்னாடி வாங்க.
இடியட்ஸ், நீங்களாம் சரியான இடியட்ஸ். சரியா பார்த்து சுட்டா ஒரு தோட்டா போதும் அவங்களை கொல்றதுக்கு. முதல்ல இவ சாவா, அடுத்தது அபிஷேக் மேகரா. என்னங்க நான் உனக்கு, நீ எனக்கு, நம்ம 2 பேரும் இருந்தாதான் முழுமையாகும். எனக்கு நிஜமாவே ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தெரியுது. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். குங்குமம் அழியறது அபசகுணங்க. நான் போட போற மெஹந்தில அந்த கலர் வேணா போயிடும், ஆனா அந்த அடையாளம் அப்படியே இருக்க போது பாரு. நான் வந்துட்டேங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களை நான் காப்பாத்திடுவேங்க. உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்னங்க எழுந்துருங்க. இல்ல ப்ளீஸ் எழுந்துருங்க. உங்க கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க ப்ளீஸ். கண்ணு தருங்க. நான் வந்துட்டேங்க. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. எழுந்துருங்க ப்ளீஸ். கண்ணு திறந்து பாருங்க. பிரக்யா, 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 பிரக்யா. இந்த வெள்ளை ட்ரெஸ்ல என்னால உன்னை பார்க்க முடியாது, அதுவும் குங்குமம் இல்லாம. உன்னோட இந்த வேஷத்தை என்னால பார்க்க முடியல. திரும்பி வந்துருங்க ப்ளீஸ். நீங்க இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க. என் குங்குமத்தை எனக்கு திரும்ப கொடுங்க. தயவு செஞ்சு திரும்ப வந்துருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வண்டியை நிப்பாட்டுங்க. ப்ளீஸ் வண்டியை நிப்பாட்டுங்க. என் புருஷனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன. ப்ளீஸ் நிப்பாட்டுங்க ப்ளீஸ். அவருக்கு குண்டு அடிபட்டிருக்கு.
அவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் அவரை கூட்டிட்டு வரேன். ஒருவேளை இந்த பொம்பளை ஏதாவது கொள்ள கூட்டத்தை சேர்ந்தவளா இருந்தா நான் வண்டியை நிறுத்தினது பெரிய தப்பா போயிடும். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுங்க நாங்க கிடையாது. நாங்க கொள்ளக்காரங்க இல்ல. அவரு ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹரா. ஓ நோ, இவர் நிஜமாவே ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹரா தான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ so much. நீங்க அதை விடுங்க, முதல்ல வண்டியில வந்து ஏறுங்க. பாஸ், அவனோட ஒய்ஃப் வந்து காட்டை விட்டு கார்ல ஏறிட்டா. தனியா இருக்கா. புருஷனை காப்பாத்துறதுக்காக தனியா வந்திருக்கா. யாரோட ஹெல்ப்புக்காகலாம் இல்ல, உனக்கு ஏற்பாடு பண்ண போயிருக்கா. எப்படிங்க? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் எப்படிங்க? டாக்டர், நர்ஸ், என் ஹஸ்பண்ட்க்கு குண்டடிப்பட்டிருக்கு. அவருக்கு அட்டென்ஷன் தேவை. யாராவது கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ். அக்கா, நாங்க உங்களை காட்டுல தேடிட்டு இருக்கோம். நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க. நாங்க இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கோம். யாருமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் சீக்கிரமா. இன்னும் அவர் ஸ்ட்ரெச்சர்லயே இருக்காரா? அவரை அட்மிட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. இப்ப நான் என்ன பண்றது? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இங்க இருந்து போக வேண்டியது ரொம்ப அவசியம். ப்ளீஸ், நான் போகணும். யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. அபி, அபி, உனக்கு என்னாச்சு? டாக்டர், டாக்டர், அட யாராவது இருக்கீங்களா? டாக்டர், டாக்டர், டாக்டர். டாக்டர், அபி, டாக்டர், அபிக்கு என்ன ஆச்சு? சார் ப்ளீஸ் சார், இந்த மாதிரி நீங்க கொண்டு போக கூடாது. ஷட் அப். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா நான் உன்னை கொன்னுடுவேன். சார் நீங்க புரிஞ்சுக்க முயற்சி நான் என்ன பண்ணுங்க உங்களை சார். புரிஞ்சுக்கணும்? இங்க ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரெச்சர்ல இருக்காது கூட பார்க்க தெரியாது உங்களுக்கு. நீங்க எனக்கு எக்ஸ்கியூஸ் கேக்குறீங்களா? சார் இவரோட ரிலேட்டிவ் யாரும் வந்து சொன்னாதானே சார் இவர் யாருன்னு எனக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாம இங்க பஸ் ஆக்சிடென்ட் ஆகி இங்க நிறைய கேசஸ் வந்திருக்கு. நாங்க அதையும் அட்டெண்ட் பண்ணனும். பேஷண்ட்க்கு உங்க எக்ஸ்கியூஸ் தேவையில்ல, டாக்டர் தான் தேவை. புரிஞ்சுதா? டாக்டர். வாட் பாய், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இவரை சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டர் கூட்டி போப்பா. போங்க. அபி, அபி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? என்னோட கால் அடிபட்டுடுச்சு. அப்பா வாங்க. அபி, நீங்க முதல்ல வந்து உட்காருங்க. வாங்க. பாத்து. இன்னையோட ஷெட்யூல் என்ன? ஓடி நம்பர் 5ல. அட இங்க யாராவது டாக்டர் இருக்கீங்களா? டாக்டர். இது அதே பேஷண்ட் ஆச்சே. ஓ மை காட், இவருக்கு புல்லட் பட்டிருக்கே. இது சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ் தான் நினைச்சேன். இவரை உள்ள கூட்டிட்டு போங்க. இதை ஆபரேட் பண்ணி எடுக்கணும். நர்ஸ், கெட் ரெடி. ஓகே. டாக்டர், டாக்டர், அவன் என்னுடைய அண்ணன். ப்ளீஸ் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. இல்லைன்னா உங்க எல்லாருமே நான் கோர்ட்ல ஏத்திடுவேன். என்னைய எப்படி பாக்குறீங்க? பேஷண்ட் ரொம்ப நேரமா ஸ்ட்ரெச்சர்ல இருந்திருக்காரு. யாருமே அவர் அட்டெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் உங்க ரிசப்ஷனிஸ்ட் டைம் வேஸ்ட் பண்றாங்க. பேஷண்ட் அங்க இருந்ததை யாருமே கவனிக்கல. சாரி,
எங்களால சரியான நேரத்துக்கு அட்டன் பண்ண முடியாது அதுக்கு. ஐ எம் சாரி டு டாக்டர், பட் ப்ளீஸ் டூ யுவர் பெஸ்ட். எப்படியாவது என்னுடைய அண்ணனை காப்பாத்துறீங்க டாக்டர், ப்ளீஸ். நாங்க முயற்சி பண்றோம். உன் பிரக்யா அக்கா என் அண்ணனை அட்மிட் பண்ணவே இல்ல. ஆனா நான் அப்படியே ஸ்ட்ரக்சர்ல விட்டுட்டு போயிட்டா. ரெடிகுலஸ். அபிஷேக் பிரேம் மெஹரா ஸ்ட்ரக்சர்ல அப்படியே ஒரு காமன் மேன் மாதிரி இருந்திருக்காரு. சொல்லுங்க, எங்க போயிட்டு அவரோட பிரக்யா அக்கா எங்க போனா? அக்கா எப்பவுமே அபியை விட்டு தனியா போக மாட்டாங்க. அவங்க இங்க இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நான் வெளியில போகணும். என் கை அவுத்து விடுங்க, நான் போகணும். உங்க முகத்தை நான் பார்த்துட்டேன்றதுக்காக என்ன பார்த்து பயப்படுறீங்களா? நான் சத்தியம் பண்றேன், யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க. உனக்கு நினைவு திரும்பினதுல இருந்து நீ கத்திக்கிட்டே இருக்க. முதல்ல வாய மூடு. வாயை திறந்தாலே உனக்கு பிரச்சனையா இருக்குல்ல? உன் ஆம்பளை இல்லன்னு சொல்லிருவேன் பயமா இருக்கா? நான் ஆம்பளைங்கிறத காட்டுல நிரூபிச்சிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். உன்னையும் உன் புருஷன் மாதிரி அங்கேயே கொண்டு இருந்தா உன்னோட பணத்தை இந்நேரம் அந்த கழுகுங்க கொத்தி தின்னு இருக்கும். அவர் உயிரோட இருக்க விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். நன்றி கடவுளே. உன் புருஷனை கோயிலே சுட்டு கொண்டு இருப்பேன். ஆனா நீ அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. அம்மா சொன்ன கதையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, மனைவி என்றவங்க அம்மா மாதிரின்னு. எமங்கிட்ட இருந்து கூட தன்னோட புருஷனை அவ காப்பாத்திடுவான்னு. காட்டுல உன் அவதாரத்தை பார்த்த உடனே நான் ஷாக் ஆயிட்டேன். உண்மையிலேயே உனக்குள்ள ஆத்தா இறங்கிட்டான்னு நினைச்சேன். அம்மா சொன்ன கதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டேன். ஆனா எங்க அம்மாவோட கதையெல்லாம் பொய் ஆயிடுச்சு. ஏமன் ரொம்ப தூரத்துல இருக்கான். அதனாலதான் என்கிட்ட இருந்து உன் புருஷனை காப்பாத்த முடியல. நான் உன்னோட புருஷனை உன் கண்ணு முன்னாடியே கொன்னேன். நீ எல்லாம் சாதாரண பொண்ணு, பெரிய சாமி எல்லாம் கிடையாது. நீ எல்லாம் சாதாரணமான ஆள் தான். நீ சரியான சுயநலவாதி. உன் புருஷனோட பணத்தை காட்டிலே விட்டுட்டு உனக்கு வைத்தியம் பாக்குறதுக்காக வந்துட்ட. போதும். என்ன யோசிக்கிற? உன் புருஷனை எதுக்காக நான் கொன்னேன்னு தானே? வெயிட் பண்ணு, பாஸ் வராரு. உன்னை ஏன் கொல்ல வேணான்னு சொன்னாரு தெரியுமா? ஏன்னா அவர் இங்க வந்து அபிஷேக் பிரேம் மெஹ்ராவை ஏன் கொன்னேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா இவனோட பாஸ் இங்க வருவானா? நீ அமைதியா இருந்தா ரொம்ப நாள் வாழ்வ. புரியுதா? இவனோட பாஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் தப்பிச்சாகணும். இல்லனா அவன் என்னையும் கொன்னுடுவான். பிரக்யாவை கடவுளா நினைக்கிற கடவுள்களே வாங்க. நீங்க எல்லாரும் பாத்தீங்க தானே? இன்னைக்கு உங்களோட பிரியமான மருமக என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு பாத்தீங்கல்ல? தன்னோட புருஷன் சாகட்டும்னு அவ விட்டுட்டு போயிட்டா. போதும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவளை பத்தி பேசினா உங்களுக்கு கோவம் வருதா என்ன? எனக்கு கோவம் வரல. ஆனா உன்னுடைய கொடூரமான கேவலமான எண்ணம் இருக்கே, அது நினைச்சாதான் எரிச்சலா வருது. இன்ஸ்பெக்டர் சொன்னார் இல்லையா, மிஸ்டர் மெஹராவையும் பிரக்யாவையும் யாரோ துரத்துறாங்கன்னு, அவங்கள கொல்ல பாக்குறாங்கன்னு. நீயும் அங்கதானே இருந்த. அத நீ கேட்டல. அப்படி இருந்தும் நீ பிரக்யாவை பத்தி தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்க. இத பாரு, இதுக்கப்புறம் என் பொண்ணு பிரக்யாவோட பேரு உன் வாயில வந்தாலோ இல்ல அவளை பத்தி நீ ஏதாவது தப்பா பேசினாலோ நான் உன்னை பத்தி கேவலமா பேச வேண்டியிருக்கும். அப்புறம் உன்னோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். புரியுதா? நீங்க தப்பானவங்க, பிரக்யா தப்பானவ, பிரக்யாவோட பொண்ணு பிராச்சியும் தப்பானவ. இதுக்கு சரியான வார்த்தை என்னன்னா worst. ஆலியா, பெரியவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உன்னோட பிரக்யாக்கா என்ன வேணாலும் பண்ணுவா, நான் பேச கூட கூடாதா? நான் சொல்றதான் நீ நம்ப மாட்டேன். இப்ப கண்ணால பாக்குறல, நான் சொல்றத கொஞ்சம் நம்ப போற. அண்ணனோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கும் போது கூட நீங்க பிரக்யாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க உங்களோட செல்ல பேரனோட நிலைமைக்கு காரணம் அந்த பிரக்யாவா இருந்தோ இன்னும் கூட அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? அலியா, நீயே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. பிரக்யா எந்த தப்புமே பண்ணல, எந்த தப்பும் பண்ணல. அவ நீங்க சொன்ன மாதிரி அவ தப்பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. என் நேரம் அவ அண்ணன் கூட இருந்திருக்கணும்ல. அண்ணனை இப்படி உயிருக்கு போராட விட்டுட்டு அவ போயிட்டால. டாக்டர் சொன்னதை நீங்களா கேட்டீங்க தானே? இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா இருந்தா கூட அண்ணனோட உயிருக்கு. அண்ணன் நல்லா இருக்காருல்ல? என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது. அவரோட கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. என்ன அவுத்த விடுங்க ப்ளீஸ். என்ன இங்க இருந்து போக விடுங்க ப்ளீஸ். வாய மூடு. பாஸ் வர வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். சொல்லுங்க கிளியர் அண்ணா. எங்க போயிருந்த? அண்ணா அது வந்து நான் இங்க பாரு, இந்த லைட்டுக்கு என்னாச்சுன்னு போய் பாரு. அண்ணா இது வோல்டேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சரி பண்ணிடுறேன். நீ என்ன பாப்ப? நீ என்னத்தை பார்த்து கிழிப்ப? நான் இதோ பண்ணிடுறேன். சரி வா போலாம்.
ஆண்டவா, ஒவ்வொரு தடவையும் ஏன் என்னோட முயற்சி எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்கு? முதல்ல என் குங்குமம் அழிஞ்சது, இப்ப என்னோட வளையல். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. சாரி சார், சீனியர் டாக்டருங்க. அவர் அவரோட ரூம்ல இருக்காரு. டாட் எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? நல்லா இருக்காருல்ல? அவருக்கு நாங்களே ரியா, ரியா வேணாம். ஆலியா, நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்களா? ஆமா, உண்மையா? என்னாச்சு? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லிடுங்க. நாங்க எதையுமே உங்ககிட்ட மறைக்கல ரியா. உன் அப்பாக்கு எதுவும் ஆகாது. டாக்டர்ஸ் டூயிங் தேர் பெஸ்ட். நத்திங் சீரியஸ். எல்லாமே சரியாயிடும் ரியா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நத்திங் சீரியஸா பாப்பா? அப்படின்னா டாடிக்கு ஏதோ சீரியஸா இருக்கான்னு. என்னாச்சு டாடிக்கு? என்னாச்சு? ப்ளீஸ் யாராவது வாய் திறந்து சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணும் ஆகல, ரிலாக்ஸ். அவரு கொஞ்சம் அன்கான்சியஸா இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் பாரு. ஓகே? அன்கான்ஷியஸ்னா பாட்டி ரியா, அபிக்கு என்னாச்சு? அபி மயக்கத்துல இருக்காரு. அப்புறம் இந்த நிலைமையில அபியும் பிரக்யாவும் ஒன்னாதானே இருந்தாங்க? அபி இங்க இருக்காருன்னா பிரக்யா எங்க போனா? பிரக்யா அண்ணனை தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டா. ஏன்னா அவரோட பழி வாங்குற என்னதான் நிறைவேடுச்சுல்ல. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். யாராவது இப்படி பண்ணுவாங்களா கூட யோசிச்சு, ஆனா பழி வாங்குற நினைப்பு மட்டும் இருந்ததுன்னா அவங்களால இப்படி கூட பண்ண முடியும். பிரக்யா அண்ணனை எப்பவும் விட்டுட்டு போயிட்டா. உன்னோட அக்கா கியாரா பிறந்தப்போ அப்போ விட்டுட்டு போனா. அப்புறம் பிராச்சி பிறந்ததுக்கு அப்புறம் அப்பவும் விட்டுட்டு போயிட்டா. இந்த பிரக்யா இருக்கல்ல, அவ சிச்சுவேஷனை பார்க்க மாட்டா. அவ மோட்டிவேஷன், அவ குறிக்கோளை மட்டும் தான் அவ பாப்பா. அந்த குறிக்கோளை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. எங்க அம்மா அப்படி எப்பவும் பண்ணவே மாட்டாங்க. என்ன இத்தனை வருஷமா அப்பா கூட அவங்க சேர்வேன்ற நம்பிக்கையில இருந்தாங்க. அப்பா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி அவரை விட்டுட்டு போவாங்க? அம்மா இப்போ அப்பா கூட இங்க இல்லன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். டாக்டர், ஏய், அவ கதவு கிட்ட இருக்கா, போய் பாருங்க. ஏய் நில்லு. ஏய், எங்க ஓடுற? எங்க இருக்க? என்னாச்சு? என்னாச்சு? அவ கிடைச்சாளா? இந்த பொம்பளைய எங்கேயாவது பாத்தியா? இந்த பொம்பளைய எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு உடனே கால் பண்ணு, புரியுதா? சரிங்க, நான் முகேஷ் சாருக்கு பொருளை கொண்டு போய் கொடுக்க போயிட்டு இருக்கேன். நடுவில் எங்க பார்த்தனா கண்டிப்பா போன் பண்றேன். ஓகேவா? அண்ணே, பொருளை பாத்தீங்களா? டிக்கில வச்சிருக்கேன். எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக நான் ஏன் சந்தோஷத்தை பத்தி கவலைப்படல. இப்ப நீங்க
அவங்க சந்தோஷத்தை பறிச்சு என்ன குற்றவாளி ஆக்கிடாதீங்க. எங்க அப்பாவுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. Oh no. டாக்டர் டாக்டர் டாட் நல்லா இருக்கார்ல? ஐ எம் சாரி, எங்களால் அவரை காப்பாற்ற முடியல. பாட்டி ரியா 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 பாத்து ரியா சொல்ல கேளு. பாட்டி 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 இங்க உட்காருங்க பாத்து. நான் வந்துட்டேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். I'm really very sorry. நான் திரும்ப வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது என்ன, நான் வெளியே அந்த ரவுடிங்க என்ன துரத்துனாங்க. நான் பின்னாடி வழியா தான் வந்து பாக்குறேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உங்களுக்கு இப்படி நடக்க கூடாது. உங்களுக்கு ஒண்ணு இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். எதுவும் ஆக விட மாட்டேன். நீங்க என் கூட திரும்ப வாழணும். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்க. நீங்க என்ன விட்டு போக முடியாது. அந்த மாதிரி எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன். பிளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. ஒருவேளை நீங்க போறதா இருந்தா என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க பிளீஸ். என்ன நீங்க எப்படி தனியா விட்டு போக முடியாது. வாங்க பிளீஸ், வாங்க. நீங்க என்கிட்ட ஏதாவது பேசுங்க. உங்க கண்ணை திறந்து பாருங்க பிளீஸ். நீங்க கண்ணை திறந்து பாருங்க. எனக்காக எழுந்துறீங்க பிளீஸ். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அவங்க ஏதாவது பண்ணி உங்களை உயிர் பழக்க வச்சிருவாங்க. டாக்டர் பிரகியா, நீங்க என்ன ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க. என்னை விட்டு போயிட்டீங்களோன்னு நான் நினைச்சிட்டேன்.
தெரியுது. இதுதான் சரி. நாம தான் சேர்ந்து வாழ்வோம்னு சத்தியம் பண்ணிருக்கோம்ல. நம்மளால இந்த உலகத்துல சேர்ந்திருக்க முடியலனா வேற உலகத்துல சேர்ந்திருக்கலாம்ல. அது இல்ல பிரக்யா. ஆக்சுவலி என்னதான் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. என் டைம் முடிஞ்சு போச்சா? ம், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையை தான் பேசுறேன். யதார்த்தத்தை சொல்றேன். நம்ம புக் இருக்கு இல்லையா, அதுல இந்த பேஜும் தான் எழுதிருக்கு. இல்ல, ஒரு கதை முடிஞ்சதுன்னா இன்னொரு கதை உடனே ஆரம்பிக்கும். ஒரு புது புத்தகமே ஆரம்பிக்கும். இந்த கதையில நம்ம பிரிஞ்சதா எழுதவே இல்லை. நம்ம கதைக்கு முடிவே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டு போகாதீங்க. ஏய், இங்க பாரு, அது வந்து நம்ம கதை ஒன்றும் முடிஞ்சிடலையே. நம்ம கதையில நான் மட்டும்தான் இருக்க மாட்டேன். நீ இன்னும் ரொம்ப நாள் வாழணும். நீ அவர் என்னை கூப்பிடுறாரு. நான் போய் தான் ஆகணும். இல்ல இல்ல, நான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு கண்டிப்பா நான் பேசுறது கேட்கும். கேட்பாரு, ஆனா ஒத்துக்க மாட்டாரு. அப்படின்னா சரி, என்னோட டைமே அவரை முடிச்சிட சொல்லுங்க. நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற, நான் சொல்றத புரிஞ்சுக்கோயே. பிரக்யா, நீ உயிரோட வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம பொண்ணுங்களை நீ பாத்துக்கணும். நம்ம ஃபேமிலியை நீ நல்லபடியா பாத்துக்கணும். நீ வாழ்ந்தனா என்னோட உலகம், என்னோட குடும்பம் எல்லாமே நீங்க தான். நீங்க இருந்தா எல்லாமே இருக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போய் ஆகணும். தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாத. இப்படி பண்ணாத, என்னால தாங்க முடியல. நான் உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு தான் வந்து, அப்பதான் என்னால நிம்மதியா போக முடியும். என்னோட ஆர்டர் இது. நீங்க இங்க இருந்து போக கூடாது. ஏய், புகியா மாறி என்னை நிப்பாட்ட முடியலன்னு உடனே டீச்சரா மாறி என்னை நிப்பாட்ட பாக்குறியா? ஆ, நீ ஏன் என்னை தேவையில்லாம தடுக்கிற? நான் ஒன்னும் என் ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்துட்டு போலையே. என் நேரம் முடிஞ்சு போயிடுச்சு, அதனால நான் போடுன்னு சொல்றேன். புரிஞ்சுக்கோ. உனக்கே நல்லா தெரியும்ல, கிளாஸ்ல ஒரு குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை திரும்பவும் அதே கிளாஸ்ல தானே இருக்கணும். என்ன அப்புறம் திரும்ப திரும்ப ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்கள அந்த ஸ்கூல்ல இருந்து போக சொல்லிடுவாங்க. அதனால ப்ளீஸ், சொன்னா கேளு. ப்ளீஸ், என்னை போக விடு. ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. அந்த கடவுள் சாட்சியா தானே நாம அந்த 7 சத்தியத்தை பண்ணிக்கிட்டோம். அவரை சாட்சியா வச்சு தானே சத்தியம் பண்ணோம். அதனால நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டு திரும்பி வரணும். வந்துதான் ஆகணும். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நம்ம லைஃப்ல என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை விடவே மாட்டேன். உன்னோட லைஃப்ல எந்த ஒரு டென்ஷனையும் நான் வரவிட மாட்டேன்.
Thank you so much. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கடவுள்கிட்ட சண்டை போட்டு எனக்காக திரும்ப வருவீங்கன்னு. அதே மாதிரி பண்ணிட்டீங்க. இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் டாக்டரை கூப்பிடுறேன். டாக்டர், நர்ஸ் இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியில போங்க. மேம், அவர் இறந்துட்டாரு. Shut up. அந்த குரலை கேட்டீங்களா? இது அவ குரல் தான். இந்த பக்கம் தான் கேக்குது. செத்து போன புருஷனை அவ இங்கதான் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். வாங்க. I'm sorry. அவர் நல்லாதான் இருக்காரு. வேணா நீங்க அவரோட பல்ஸ பாருங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. அவர் பல்ஸ பாருங்க ப்ளீஸ். விடுங்க மேடம். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். Thank you. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் காப்பாத்திடுவேன். இந்த ரவுடிங்க இங்கேயும் வந்துட்டாங்களே. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது. என்னால நம்பவே முடியல. இறந்து போன ஒருத்தர் எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? இட்ஸ் மிராக்கல். டாக்டர் தேவேந்திரனை கூப்பிடுங்க சீக்கிரம். மிஸ்டர் மெஹ்ரா உயிரோட இருக்காரு. அவங்களுக்கு தெரியற மாதிரி நான் போனா அவங்க அவரை கண்டுக்க மாட்டானுங்க. ஏன் பின்னாடி வந்துருவானுங்க. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் புடா புடி. ஏய் அதோ இருக்கா. ஏய் சரி. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தாங்க. சித்தி, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? நாங்க போயிருந்தோம், அப்பாவை பார்க்க போயிருந்தோம். ஆனா என்ன என்ன நடந்துச்சு? நீ சொல்ல மாட்டீங்க. அவர் எங்களை பார்க்க விடல. அப்புறம் அதுவும் இல்லாம அவங்க கூட நாங்க வாக்குவாதம் பண்ணோம். அப்புறம் அந்த மித்தாலி ஆண்டி இருக்காங்களே, அவங்களும் சந்திக்க விடல. உன்னை பத்தி அவருக்கு தெரியணும்னு சொல்றதுக்காக தான் நாங்க அங்க போனோம். அப்படி போயும் எங்களால அவரை சரியாவே பார்க்க முடியல. அந்த ஆலியா எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. இங்க பாருமா, நான் ஒத்துக்கிறேன், நீ போகணும் தான். ஆனா இது கரெக்டான நேரம் இல்ல. நான் எப்படி போகாம இருக்க முடியும்? 2 நிமிஷம் அவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஆனா 2 நாளா இங்க இருக்க. என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. சரிதா? நான் சொல்றேன், வேண்டாமா? ஓகேமா, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன். நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். சரியா? நான் போய் செப்பல் போட்டு வரேன். இருங்க. நீங்க பொறுமையா வாங்க. நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன். நான் சொல்றது கேளு. வேண்டாமா? பிரக்யா,
போக வேண்டாம், சொன்னா கேளு. நான் அவரை பார்க்கணும், உடனே பார்க்கணும். பிரக்யா, வேண்டாம். ஐயோ பாத்து. என்னம்மா நீ? பிரக்யா, பிரக்யா வேண்டாம். சொல்றேன். அண்ணன் முதல்ல எப்படி இருந்தாரோ அப்படி அவர் இல்ல. நாம இப்ப முதல்ல பழைய சர்வன்ட்ஸ் எல்லாரையும் மாத்தி ஆகணும். ஏன்னா பழைய வேலையாட்களை வச்சுட்டு இதை மறைக்கிறது கஷ்டம். இந்த ரகசியத்தை நம்ம பாதுகாக்கணும். அத்தை, உங்க வீட்ல அந்த கிராமத்து பொண்ணு ஒருத்தி வேலை பார்த்தால, அவ பேர் என்ன? எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல அவளை கூப்பிடுங்க. பழைய வேலையாட்களை வச்சுக்கிட்டு இந்த ரகசியத்தை காப்பாத்துறது கஷ்டம். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவரோட ரகசியம் ரகசியமாவே இருக்கணும். இந்த விஷயம் வெளியில போக கூடாது. பிரக்யா, இதுக்கு மேல அடி எடுத்து வைக்காத, அங்கே நில்லு.